வணக்கம் நண்பர்களே, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் கோவிலுக்கு நாங்கள் போயிருந்தோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் வரதராஜர் கோவிலேருந்து காஞ்சிபுரம் இட்லி பிரசாதமாக வந்ததுங்க. அதை வாங்கி சாப்பிட்ட என் சின்ன பையன் இதே போல் செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அடம்பிடிச்சிருந்தாருங்க. அவருக்காகவே இதை செய்கிறேங்க. நான் எடுத்துக்கிட்ட அளவு பார்த்தீங்கன்னா 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்துக்கிட்டேங்க. ஒரு கிளாஸ் அளவு உளுத்தம்பருப்பு, அதே கிளாஸ் அளவு பச்சரிசி, இட்லி அரிசி நல்லா கழுவி 4 மணி நேரம் ஊற வச்சுக்கினேங்க. ஊற வச்சதுக்கப்புறம் நான் மிக்சியிலேயே ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. ஃப்ரிட்ஜில் எதுவும் வைக்காமல் வெளியவே 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சுங்க. நல்லா புளிச்சதுக்கப்புறம் அது கூட பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் சுக்கு, பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் எண்ணெய், தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கிடுங்க. இதுக்கு முக்கியமாக நம்ம எது யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா மந்தார இலை தாங்க ரொம்ப முக்கியம். அந்த மந்தார இலையில தாங்க நாங்கள் செய்யும் போது நல்லாவே இருந்ததுங்க. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.